ஆனா நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று, மோடி அவர்களுடைய கேரண்டி, மோடி அவர்கள் வாக்குறுதியாக இந்தியா முழுவதும் ஒரு மேனிபெஸ்டோ வருங்கண்ணா. அது ஒன்று, இந்தியா முழுவதும். அதுல தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த மேனிபெஸ்டோல இருக்கு. இரண்டாவது, தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வாக்குறுதி ஏப்ரல் முதல் வாரத்தில் வரும். ஏப்ரல் முதல் வாரத்தில். மூன்றாவது, எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நிற்கிறார்களோ அந்தந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு தனி வாக்குறுதி. மொத்தம் மூன்று விஷயம் இருக்கு. ஒன்று, அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டி. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. மூன்றாவது, இண்டிவிஜுவலாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. மூன்று விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே ஏப்ரல் முதல் வாரம் 8ஆம் தேதிக்குள்ள வந்துருங்க. இன்னைக்கு டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க தர்மபுரியில் நிற்கிறாங்க. இந்த வேட்பாளர்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்காங்கன்னா, சுற்றுச்சூழலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, முழுவதுமாக களத்திலிருந்து போராடி இருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று தனித்தன்மையான ஒரு பேரை சம்பாதிச்சிருக்கிறாங்க. தர்மபுரியில் அவங்க ஏதோ வந்த உடனே ஒரு சீட்டு வாங்கலீங்கன்னா, அவர்கள் இத்தனை காலமாக இருந்து பசுமை தாயகத்தில் தனி ஒரு பெயரை எடுத்து அவர்களுக்கென்று ஒரு தனி ஐடென்டிட்டியை கொண்டு வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரியில் போட்டிடுறாங்க. இது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியுங்கண்ணா? எப்படி தவறு? அந்த வேட்பாளருக்கு தகுதி குறைவு இருக்கா? அந்த வேட்பாளருக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியாமல் இருக்காங்களா? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பாருங்க. தங்கர் பச்சனனுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு, எங்க கடலூர்ல ஒரு அற்புதமான சினிமா படைப்பாளி, பாட்டாளிகளுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காவியங்களாக எடுத்திருக்கக்கூடிய மனிதர். இன்னொரு பக்கம் தருமபுரியில் அக்கா சௌமியா அவர்கள். எல்லோரும் தனித்திறமை இருக்கக்கூடியவங்க தான் நிற்கிறாங்க. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி. பக்கத்து தொகுதி சிதம்பரம் பாருங்க. இதற்கு முன்பு மேயராக இருந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இந்தியாவுடைய உயர் பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சகோதரி கார்த்தியாயினி அவர்களை களமிறக்கி இருக்கின்றோம். எல்லா கட்சிகளும் யோசிச்சு தானே. திமுக மாதிரி அவங்களுடைய அப்பா மந்திரி, எல்லா பசங்களையும் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு இறக்குங்க, அந்த மாதிரி இல்லையே. ஆம்புலன்ஸ் இருக்குதா? சாரி அண்ணே, ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது அண்ணே. வண்டி முன்னாடி கொண்டு ஆம்புலன்ஸ் விடுங்க முதல்ல. அண்ணே கவனிக்கல, ஆம்புலன்ஸ் அண்ணே, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க தம்பி, நான் பிடிச்சிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.